விலையை பயங்கரமா ஏத்திருக்காங்க மத்திய அரசாங்கம். சிலிண்டர் விலை அப்படின்னு பார்க்கும் பொழுது தொடர்ந்து நாங்க உயர்த்த மாட்டோம், எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, எரிவாயுனுடைய விலையெல்லாம் வந்து ஏறாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல ஈரானுடைய போர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா 3 நாடுகளும் மாறி மாறி தாக்கிட்டு இருக்காங்க. இதுல கப்பல் போக்குவரத்துலாம் நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களுடைய விலை வந்து ஏற போகுது அப்படின்னு யோசிக்கும் போது எந்த தட்டுப்பாடுகளும் இல்லை, இதுல வந்து ரஷ்யாவும் வந்து கச்சா எண்ணெயை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அமெரிக்கா உத்தரவு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இப்போ இருக்கிற வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருக்குது இந்த சிலிண்டர் விலை ஏற்றம் அப்படிங்கிறது. சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டரினுடைய விலையானது வந்து 60 ரூபாய் வந்து ஏறி இருக்கு. 868 ரூபாய்க்கு விற்கப்பட்டு இருந்த சிலிண்டர் விலையானது, அதாவது வீட்டு உபயோக சிலிண்டரானது 928 ரூபாய்க்கு உயர்ந்திருக்கு. வணிகத்தில் வந்து கம்மியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதை விட அதிகமாக ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 110 ரூபாய் வந்து வணிக சிலிண்டர் விலையானது ஏறி இருக்கான். இது சமூக ஆர்வலர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் சூழலை காரணம் காட்டி மத்திய அரசாங்கம் வந்து சிலிண்டர்னுடைய விலையை ஏத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க.